நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் தன்னைத்தானே வேட்பாளராக அறிவித்துக் கொண்டு ஓட்டு கேட்டு சென்ற தாவேகா பெண் நிர்வாகியிடம் முதலில் தொகுதிக்கு ஏதாவது செய்யுங்கள் என அப்பகுதியை சேர்ந்த பெண் பேசியுள்ளார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வார்டுக்குள்ள ஒன்றும் பண்ண முடியாது. தலைமை சரியா இருந்தா தான் எல்லாம் சரியா இருக்கும். வாய்ப்பு கொடுங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். எவ்வளவு வேணாலும் தருவாங்க. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, விவரங்கள். வணக்கம். தொடர்ந்து தமிழக அரசியலில் இன்னும் சில நாட்களில் 2026 சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தொடர்ந்து இதற்கான ஆயத்த பணிகளை அதிமுக, திமுக, தாவேகா, நாம் தமிழர் கட்சி என பல்வேறு கட்சியினர் தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில நாம் தமிழர் கட்சி சார்பில் ஏற்கனவே 234 தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். மீதி உள்ள அதிமுக, திமுக, தாவேகா போன்ற கட்சியினருடைய வேட்பாளர் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்னப்பாளையம் கிராமப்புற பகுதிகளில் வேட்பாளர் பிரச்சாரம் என கூறி நேற்றைய தினம் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளரும் ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினருமான விஜயலட்சுமி அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து இவர்தான் வேட்பாளர், இவருக்கு தான் நீங்கள் ஓட்டு போட வேண்டும், உங்கள் சின்னம் விசில் என கூறி தற்பொழுது நேற்றைய தினம் சுமார் 50க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர். குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு தலைமையிலிருந்து இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட பின்னரே இவர்தான் வேட்பாளர் என கூறி பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என கூறப்பட்டது. ஆனால் தலைமை கழக நிர்வாகி, அதாவது துணை பொதுச் செயலாளர் ஒருவரே தன்னுடைய தீவிர வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். தொடர்ந்து குமரபாளையம் சட்டமன்ற தொகுதியினை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்தில் ஏற்கனவே பனிப்போர் நிலை வருகிறது. மற்றொரு புறம் எங்களுக்கு தான் சீட்டு வேண்டும் என மற்றொரு நபர்கள் கூறி வருகின்றனர். இந்த புறம் தான் வேட்பாளர், தனக்கு தான் தலைமை சீட்டு கொடுக்கும் என கூறி தமிழக வெற்றி கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் விஜயலட்சுமி நேற்றைய தினம் அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அப்பொழுது சின்னார்பாளையம் பகுதியில் சென்று வாக்கு சேகரிப்பின் பொழுது அங்கிருந்த பெண்மணி ஒருவர், நீங்கள் முதலில் எங்கள் ஊருக்கு ஏதாவது செய்யுங்கள், செய்த பிறகு எங்களுக்கு ஓட்டு கேளுங்கள், நாங்கள் ஓட்டு போகிறோம், அதற்கு முன்பாக நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என கூறி நீங்கள் வாக்கு கேட்காதீர்கள் என கூறியதால் அங்கிருந்த தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் முகம் சுளிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அதே சமயத்தில் ஏற்கனவே தலைமை கழக நிர்வாகிகள் பிரச்சாரத்தை முன்னெடுக்க கூடாது என ஒரு அறிவிப்பு இருக்கின்ற நிலையில் தலைமை கழகத்தினுடைய ஒரு துணை பொதுச் செயலாளரே தலைமையினுடைய உத்தரவை மீறி வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டதால் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.